வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தொழிலில் வெற்றி பெறவே முடியல, ஏமாத்திடுறான், ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, நீங்கள் கரூர் பக்கத்தில் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராள் அப்படின்னு ஒரு மகான் ஜீவ சமாதி ஆகிருக்கிறார். மிகப்பெரிய மகான். அங்கே போய் நீங்கள் பௌர்ணமி தோறும் அங்கே போய் வழிபட்டு, அங்கே உங்களால் முடிஞ்சாலும் ஒரு சின்ன அன்னதானம் கொடுங்க. சாப்பாடு தான் போடணும்னு இல்லை, ஒரு நவா பழத்தை வாங்கி கொண்டு போய் கொடுங்க. சீசனில் ஒரு மாம்பழம் இருக்கா, ஒரு 51 மாம்பழம், அன்னாச்சி பழத்தை நறுக்கி துண்டாக்கி ஒரு 10 பழத்தை நறுக்கி அதை வர்றவங்களுக்கு கொடுங்க. அதே போல் கொய்யா பழம் கொடுங்க. மாதிரி சின்ன சின்ன பழங்கள் கொடுங்க. கண்டிப்பாக நடக்கும். ஒரு முந்திரி, ஒரு கிறிஸ்மஸ் பழத்தை, ஒரு ஒரு கரும்பு சக்கரை, ஒரு பொட்டுக்கல்லை இதை கலந்து கூட நீங்கள் கொடுக்கலாம். இதே போல் நீங்கள் இந்த மாதிரி செய்ய செய்ய நன்மை உண்டாகும். அதே போல் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி ரொம்ப குறையுது, கணக்கு வழக்கே வரமாட்டேங்குது அப்படின்னா புதனுடைய சக்தியை தொடங்கணும். அப்போ புதன்கிழமை தொடங்கி வல்லாரைக்கீரை அல்லது வல்லாரை சூரணம் சாப்பிட்டு வர வர நமக்கு நிறைய ஞாபக சக்தியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் மகாலட்சுமியினுடைய அருளை நாம் பெறணும் அப்படின்னா, மார்கழி அன்னைக்கு பௌர்ணமி அன்று 108 தீபம் ஏற்றி வைத்து மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை தோறும் கல் உப்பு வாங்கி காலை 7 மணிக்கு சுக்கர கோரையில் வாங்கினோம்னா செல்வம் சேரும். அன்றைக்கி கரெக்டாக பாருங்கள், அந்த நேரத்தில் வாசலில் உப்புன்னு கத்திக்கிட்டு வருவான். அதனால் அந்த உப்பை வாங்கி சேர்த்தாலும் நன்மை உண்டாகும். அதே போல் உப்பு, வெந்தயம், கருப்பு எள் இவற்றை ஒரு நல்ல வெள்ளை துணியில் கட்டி முடிச்சு மாதிரி போட்டு தலைக்கு அடியில் வைத்து நீங்கள் தூங்குனீங்கன்னா மகாலட்சுமியோடைய கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். உப்பு, வெந்தயம், கருப்பு எள் இதுக்கெல்லாத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. அதனால் அதே மாதிரி தான். அதே மாதிரி நீங்கள் அவிட்ட நட்சத்திரத்தன்று வன்னி மரத்திற்கு நீர் ஊற்றி வழிபட்டு வர வர கண்டிப்பாக செல்வம் சேரும். வன்னி மரம் செல்வத்தை இழுக்கும். வன்னி இலையை எடுத்து பாக்கெட்டில் போட்டாலே பணம் வர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் ஒரு சதுரமான உண்டியல் வைத்து நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய தொகையில் ₹1 மட்டும் உண்டியலில் போட்டு டெய்லி போட்டு வாங்க, பணம் சேரும். அதே மாதிரி தான். அதே மாதிரி நீங்கள் ஒரு டம்ளர் நீரில் பூலாங்கிழங்கு தூள், பூலாங்கிழங்குன்னு கடையில் கிடைக்கும், தூள் கிடைக்கும், சிறிது போட்டு வைக்கும். வடமேற்கு மூலையில் இரவு முழுவதும் இருக்கணும். ஒரு டம்ளர் நீரில் பூலாங்கிழங்கினுடைய பவுடரை ஒரு டம்ளரில் 1 ஸ்பூன் மாத்திரம் போட்டு வடமேற்கு திசையில் இரவு நேரம் முழுவதும் இருக்கணும். மறுநாள் அதை கொண்டு போய் செவ்வரளி செடியில் கொண்டுட்டு போய் அதனுடைய வேரில் போய் ஊற்றணும். இதன் பலன் என்னன்னா, வீட்டில் உள்ள தீய சக்திகள் எல்லாம் ஓடிடும். தொடர்ந்து 48 நாள் செய்து வர நமக்கு வாழ்க்கையில் நன்வரவுகள் ஏற்படும், வெற்றி உண்டாகும். இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே அந்த காலத்தில் பெரியோர்கள் இதெல்லாம் கடைப்பிடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நாம் மறந்துட்டோம். ஸோ அதனால் இதை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள், நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமுக்காமல் போயிடுறீங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடுது. பக்கத்தில் இருக்கிற ஐக்கானை அமுக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயம், என்னுடைய வீடியோக்குள்ளே ஒரு வார்த்தை கூட வீணான வார்த்தையை நான் பேசுகிறதில்ல. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படும். இதெல்லாம் அனுபவிக்கப்பட்ட உண்மை. நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.